Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ஸ்வீட்டான கேரட் ஜவ்வரிசி பாயாசம். இது வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபெஸ்டிவல் காலங்கள்ல இல்ல வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படினா சட்டுன்னு இந்த பாயாசம் செஞ்சு கொடுங்க. எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கேரட் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த பாயாசம் பாத்தீங்கன்னா சட்டுன்னு நம்ம ஒரு 10 மினிட்ஸ்ல எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். சரி பார்த்துடலாம். இதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி. இது வந்து நல்ல கொஞ்சம் பெரிய சைஸா வரும். பார்க்கவும் நல்ல லுக்கா அழகா இருக்கும். இதுவே நைலான் ஜவ்வரிசியா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் பாயாசத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசிய நல்லா சூடான தண்ணி ஒரு கப் அளவு சேர்த்து இந்த அப்படியே ஊற விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும். பாருங்க இந்த மாதிரி. இது ஒண்ணு நீங்க அமுத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உடைஞ்சு வரும். இப்ப இதுதான் சரியான பக்குவம். இப்ப இத வந்து நம்ம மாத்தி வச்சுட்டு ஒரு கடாயில சரியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறோம். இப்ப நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து பாயாசம் பண்ணுங்க. ரொம்ப மணமா நல்லா இருக்கும். இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீடு தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து பாதாம், கேஷ்யூ எது வேணா எடுத்துக்கலாம். அப்புறமா இதுல ட்ரை கிரேப்ஸ் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அப்புறமா பிளாக் ரேஷியன்ஸ் இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எந்த நட்ஸ் வேணா நீங்க சேர்த்துக்கலாம் உங்க விருப்பப்படி. இப்ப இது இவ்வளவுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்ப இந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் நல்லா வந்து உப்பி வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்துடுங்க. இப்ப பாருங்க ஒரு ஸ்டேஜ்ல இது நல்லா இந்த அளவுக்கு உப்பி வந்துருச்சு. இப்ப இதை எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்து மாத்தி வச்சிடலாம். கொஞ்சமா எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. நல்லா கருக விட்டுறக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியே எடுத்து மாத்தி வச்சிடணும். இப்போ இதே நெய்யில பாத்தீங்கன்னா சரியா 1/2 லிட்டர் அளவுக்கு நான் வந்து பால் சேர்க்கிறேன். பால் வந்து ரொம்ப திக்கா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இது லேசா ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்ப பாருங்க லேசா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட். இந்த கேரட் வந்து நான் சின்னதா நல்லா நைஸா துருவி வச்சிருக்கேன். அதனால நான் அப்படியே சேர்த்திருக்கேன். கொஞ்சம் பெருசா நீங்க துருவி எடுத்தீங்க அப்படின்னா நெய்யில வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. அப்புறமா இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்ப இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது லேசா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இங்க பாருங்க இப்ப லேசா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருந்தோம்ல ஜவ்வரிசி அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்ப இது நல்லா வேக வைக்க போறோம். நம்ம ஊற வச்சு ஜவ்வரிசி சேர்த்திருக்கனால இந்த ஜவ்வரிசி ஒரு 2 நிமிஷத்துலயே நல்லா குக் ஆயிரும். இப்ப லேசா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வேகட்டும். பாருங்க ஒரு 2 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்ல ஒரு கண்ணாடி பக்குவத்து இருக்கும். இந்த ஜவ்வரிசி எல்லாம் கேரட்டும் நல்லா வெந்து அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க லேசான ஒரு ஆரஞ்சு கலர். இப்ப இதுல கொஞ்சமா சாஃப்ரான் சேர்த்திருக்கேன். இது லேசான ஒரு yellowish கலருக்காக. இது தேவையில்லைன்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது செய்யறதும். ரொம்ப ஈஸியா இருக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டோம். கடைசியா நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை கிரேப்ஸ் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த பாயாசத்தை நீங்க சூடாவும் சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்ல சில்லுன்னு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே பால் பாயாசம் நம்ம ஒரே மாதிரி ட்ரை பண்ணாம இந்த மாதிரி வித்தியாசமா எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.